வணக்கம். ஐயமாரே ஆத்தமாரே வணக்கம். ஹலோ ஐயமாரே ஆத்தமாரே வணக்கம். உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும். ஆத்தமாரே வணக்கம். உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும். அண்ணமாரே தம்பிமாரே வணக்கம். உங்க தைவரந்த குத்து நல்லா நடக்கும். என் ஐயமாரே அக்காமாரே. அத்தமாரே மாமாமாரே வணக்கம். உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லாருக்கும். ரொம்ப சிரமம். உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எனக்கும். ஐயமாரே ஆத்தமாரே வணக்கம். உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும். உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும். அப்பமாரே அம்மாமாரே வணக்கம். உங்க சொத்துல பங்கு இருக்கு எனக்கும். உங்க சொத்துல பங்கு இருக்கு எனக்கும். என் ஐயமாரே ஆத்தமாரே வணக்கம். உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும். கண்ணாடியை கலட்டுவோம். 13 ரூபாய்க்கு வாங்கி ஒரு மசுரம் தெரிய மாட்டேன். சார்பு பேஜா இருக்கு. இந்த லைட்டு போடாதீங்க. மினுக்கு மினுக்கு லைட்டு போட்டீங்கன்னா அது ஆடலும் பாலுக்கு சரியாகாது. இந்த மண்டைக்கு லைட்டு போட்டால் விளங்குமா? ஏற்கனவே இங்கே நாடகம் இப்படி இருக்கு. அருமையான கூட்டம். பொம்பளையாள் ஊரா உள்ளூரா வெளியூராத்தா? உள்ளூரா? அதே அருமையான கிராமம். இந்த பகுதிக்கு வந்தாத்தேன் பெண்களுக்கு மரியாதை கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து ஆண்கள்லாம் பின்னாடி நிற்கிறீங்க. உங்கள் அத்தனை பேருக்கு எம்கேஆர் வணங்குறேன். நன்றிங்க ஐயா. எங்கள் ஏரியாவில் அப்படி கிடையாது. யார் பொம்பளை யார் ஆம்பளைன்னு தெரியாது. புருஷன் முண்டாட்டி வீட்டில் படுக்காமல் பாயில் ஒரே பாயில் இங்கே படுத்து கிடப்பாங்க. நன்றி நன்றி. மை செட் சூப்பர். எக்கோ இருக்கா பார்த்தியா? எக்கோ இருக்குன்னு சொன்னோடனே சரிந்தார். நம்ம ஊர் பக்கம் எக்கோன்னு கேட்குறேன். அவன் வீட்டுக்கு ஓடுறேன். ஹலோ ஹலோ வானம் தொட்ட போனா மனமுள்ள சாமி எங்குதையா பாவோ நெடுவாக்கோட்டை கல்லர்களின் பூமி நல்ல வழி நீதான் சொல்லி என்ன லாபம்? எம்கேஆர் நல்லவனத்தானே சூழ்ந்ததிந்த பாவம். கலங்காதே ராசா களவரட்டும் நள்ளிரவு வந்த பின்னே தேவரென்னும் அன்பு வள்ளி முளைக்கும். போற்றி பாடடி பொன்னே 18 சித்தர்ல ஒரு சித்தரா தேவர் காலடி மண்ணே. தெற்கு திசையாண்ட மன்னரினந்த ஓய் முக்குளத்தை சேர்ந்த எங்கையா தேவர் மகேந்த ஓய் போற்றி பாடடி பொன்னே. பசும்பன் தேவர் காலடி மண்ணே. 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க. எல்லாரும் சொன்னாங்க அது பசும்பன் மொத்த ராமலிங்க தேவருங்க. 18 சித்தர்ல ஒரு தரன்னு சொன்னாங்க. சொன்னாங்க அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க. 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க. எல்லாரும் சொன்னாங்க அது பசும்பன் மொத்த ராமலிங்க தேவருங்க. எக்குளமும் வணங்குகின்ற சாமிங்க எங்க ஆப்ப நாடு வணங்குகின்ற நானீங்க. ஓஹோ 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க. எல்லாரும் சொன்னாங்க அது பசும்பன் மொத்த ராமலிங்க தேவருங்க. 18 சித்தர்ல ஒரு தரன்னு சொன்னாங்க. எல்லோரும் சொன்னாங்க அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க. பசும்பனிலே பிறந்து வந்தது யாருங்க ஐயா? யாருங்க? எங்க ஊனாமுத்து ராமலிங்க தேவருங்க. ஓஹோ 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க. எல்லாரும் சொன்னாங்க அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க. 18 சித்தர்ல ஒரு தரன்னு
பண்ணி பெற்றெடுத்த தங்கமுங்க தேவரையா தங்கமுங்க அந்த எக்குளம் வணங்குகின்ற நான் இங்க ஓ 12 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு என் கனவில் வந்தாரு என்னிடம் முக்குளத்தூர் மக்களை எல்லாம் கேட்டதாக சொன்னாரு அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு கனவில் வந்தாரு என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு சொன்னாரு சாதிகளின் பேரை சொல்லி சங்கங்களும் 100 வச்சு சாதிகளின் பேரை சொல்லி சங்கங்கள் 100 வச்சு சாதிகளின் பேரை சொல்லி சங்கங்களும் 100 வச்சு சண்டையிடக்கூடாதுன்னு சொன்னாரு நமக்குள்ள சண்டையிடக்கூடாதுன்னு சொன்னாரு முக்குளத்தோர் சமுதாயம் ஒன்று போதும் என்றாரு முக்குளத்தோர் சமுதாயம் ஒன்று போதும் என்றாரு அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு என் கனவில் வந்தாரு என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு முக்கிய விஷயங்களை சொன்னாரு மல்லிகையை தீயெடுத்து வாட்டுவது போல் இருக்கு மல்லிகையை தீயெடுத்து வாட்டுவது போல் இருக்கு மதுக்குடி மனுஷனுக்கு என்றாரு நமக்கு மதுக்குடி வேணாம்னு சொன்னாரு இதை சொல்லும் போது சிந்தினாரு கண்ணீர் இதை சொல்லும் போது தேவர் மகன் சிந்தினாரு கண்ணீர் அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு என் கனவில் வந்தாரு என்னிடம் முக்குளத்தூர் இளைஞர்களை குடிக்க வேணாம் என்றாரு குடிக்க வேணாம் சொன்னாரு கஞ்சிக்கு வழி இல்லாம என் ஜாமி கஞ்சிக்கு வழி இல்லாம சாமி கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம் கடவுள்கள் செயலை இல்லை என்றாரு கடவுள்கள் செயலை இல்லை என்றாரு ஒரு சில அரசியல் களவாணி பயில கடப்பதென்றாரு அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு என் கனவில் வந்தாரு என்னிடம் முக்குளத்தோர் மக்களை எல்லாம் ஒற்றுமையா இருக்கும்படி சொன்னாரு கைதட்டின என் அன்பு உறவுக்கெல்லாம் நன்றி கைதட்டினால ஊரம் தமிழ்நாடுங்கிட்டு இருக்காலாம் ஜவராஜாவா கைதட்டலாம் தமிழன்ட்ட பிடிக்காத ஒன்று எனக்கு இதுதான் நான் பாடும்போது தட்டினா பக்கத்தில் உள்ள ஆள் சொல்லுவேன் இவன் என்ன பிடிங்கி விட்டேன் அந்த கைதட்டுறாலையும் தட்டாமல் விட்டுருவேன் பேரன்பு கொண்டு என் உயிரில் மேலான பாசத்தை மட்டும் நெஞ்சில் சுமந்து இந்த தமிழகத்தில் உள்ள கலைகளெல்லாம் வாழ வைத்து கொண்டிருக்கின்ற என் உயிர் தமிழ் உறவுக்கெல்லாம் அடியன் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். இந்த நாடகம் பார்க்க வரும்போது வண்டியிலே பெட்ரோல் இருக்கோ இல்லையோ என்று கூட தெரியாமல் பாதி நேரம் பப்புன் டான்ஸ் முடிஞ்சோடனே தள்ளிட்டு போகும் என் உறவுகளுக்கும் நாடகம் பார்க்கும்போது பப்புனுக்காரன் டான்ஸை கட்டி பிடிப்பானே நம்ம எங்கே போவோம்னு சொல்லி வரும்போதே கட்டிங்கை போட்டு விட்டு மீதி கட்டிங்கை ஓட்ட சட்டிக்குள் வைத்திருக்கின்ற
என் உறவுகளே, உங்கள் அத்தனை பேருக்கு வணக்கம். மை செட்டு அருமையாக இருக்குது. சரி, சக்தி ஆடியோஸ் காஞ்சிக்குடி காடு அருமையாக. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சா? ஆகலை. என்ன டான்ஸ் நம்பர் தரேன் பேசுறியா? ஆனால் மை செட்டில் உட்காந்துருக்க ஆள் கூட சின்ன ஆளாக இருக்குல்லப்பா. வாழ்த்துக்கள். அப்படித்தான் இருக்க. மை செட்டு இப்போ ஊருக்கு யூனிட்டை கலை வாங்குறாங்க. நேற்று போன ஊரில் என்னடா முருகா யூனிட்டை கலான்ட்டு போயிட்டு வாங்கயா வாங்க. ஹலோ. திரைப்பட புகழ் எம்.கே. ராதாகிருஷ்ணன் அண்ணன் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது. திரைப்படம்லாம் போலங்கய்யா. தியேட்டரில் வந்து ஓனரை தவிர யாருமே இல்லை. இங்கே ஆரம்பித்துக் கொண்டிருக்கும் கரூர் முத்துக்குமார் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் இந்த நாடகத்தை பிரார்த்தனை நடத்தக்கூடிய ராசி எஸ் கோபாலசாமி நெடுவாண்டார் சார்பாகவும் மற்றும் ராசி இல்லம் குடும்பத்தினர் நெடுவாக்கோட்டை அன்பு உறவுகள் சார்பாக பொன்னாடை ஓத்தி கௌரவப்படுத்துகிறார். நான் சொல்கிறதுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு முடிச்சிட்டீங்களே, பரவாயில்லையே, அவ்வளோதான். என்னங்கய்யா இந்த மாலை சரியில்லைன்னு போடுறீங்களா? சரி சரி. மாலை ஓடுறதுக்கு ஏதாவது காசு கொடுத்தா ஏழை வாழைகளுக்கு உதவியாக இருக்கும். இந்த மாலையை கழட்டி நான் எங்கேயே தெரியுமா போடுவேன்? மைக்கில் மாட்டி வச்சுட்டு போயிடுவேன். காலையில் காஞ்சி போகும், தூக்கி வெளியே ஓட்டுருவாப்புல. அதனால் சொல்கிறேன், இந்த சாலுவை கூட போடாது. இதெல்லாம் கட்டி குளிக்க முடியாது. துண்டு போடுங்க. ஏதாவது வயசானவங்களுக்கு நான் கொடுக்குறதுக்கு பெரிய வசதியாக இருக்கும். எல்லா ஊர்லையும் சொல்லித்தான் வரேன். இந்தா நீ கோமணம் கட்டி குளி. ஏத்தா ஆதி காலத்தில் பாட்டையும் போட்டையும் பூரா கோமணம் தான். அந்த காலத்தில் கோமணம் வந்து ஜவுளி கடையில் எடுத்தாங்க கிடையாது. அப்பத்த சேலையை துவைச்சி காய போடும், கிழவன் போகிற போக்கில் கிழிச்சி கோமணம் கட்டிட்டு போயிடுவார். இந்த காலத்தில் பூரா பிராண்டட் சட்டி தான். சட்டி போடுற ஆம்பளை பயில பூரா தெரிஞ்சு போகும். இப்போ பூரா பேண்ட்டு பூரா முழுங்காலுக்கு தான் போடுறேன். சட்டியோடு போய் அதை செல்ஃபி எடுத்து வாட்ஸ்அப்பில் வைக்கிறாங்க. அதில் 50 பேர் லைக்கு போடுறேன். இந்த மாலையை கொண்டு போய் மன்னார் உள்ள விற்றுட்டு 60 ரூபா வாங்கிட்டு வா. சரி. மாலை நிறுத்த பொன்னாடையை போத்தி எங்களை கௌரவப்படுத்திய அன்பு தம்பி இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற தம்பி காடமங்கலம் முருகனுக்கு ஒரு பொன்னாடை ஒரு மாலை போடலாம். ஏன்னா நாடக கலைகளே நான் எந்த ஊருக்கு போனாலும் நாங்கள்லாம் நடிப்போம். அதே உண்மை பேர் வாங்கணும்ண்டு அதையெல்லாம் வீணடிக்காமல் ஒளிப்பதிவு மூலம் எடுத்து உலகத்தில் உள்ள என் தமிழன் கைபேசிக்கு பூரா அனுப்பிவிடக்கூடிய தம்பி காடமங்கலம் முருகன். இந்த காடமங்கலம் முருகனுடைய ஊர் என்ன சிறப்புனா, தெய்வீக திருமகன் உண்ணா முத்துராமலிங்க தேவரையா சிலை தஞ்சை மாவட்டத்தில் எல்லா ஊர்லையும் இருக்கு, உலகம் பூரா. ஆனால் ஆசிய கண்டத்திலேயே மிக உயரமான சிலை உண்ணா முத்துராமலிங்க தேவரையா சிலை எங்கே இருக்குன்னா, இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற காடமங்கலம் ஆறுமுக தேவர் மகன் என் அன்பு தம்பி காடமங்கலம் முருகன் அவருடைய ஊரில் தான் இருக்கு. மறைந்த பத்மஸ்ரீ நகைச்சுவை நடிகர் விவேக் ஐயா பொறுக்கரங்களால் திறந்து வைத்த சிலைதான் தம்பி காடமங்கலம் முருகனுக்கு ஒரு கை தட்டலாம். நல்ல வேலை இப்ப சொன்னாய், காலையில சொல்லி இருந்தா கொரியர்ல அனுப்பிவிட்டுருப்பாடா ஊருக்கே. சரிங்க, ஸ்டாண்டை தள்ளி விடாம வாங்க எல்லாரும் வாங்க. கதைக்கு வரேன். நாடகம் என்ன நாடகம் இல்லை, நான் என்னடா நாடகம்னு கேட்கல. நாடகம் வள்ளி திரும்ப நாடகம். இந்த வள்ளி திரும்ப நாடகம் எதுக்கு வைக்கிறாங்கன்னா, காலையில் முருகனும் வள்ளி மாலை மாற்றும் போது மட்டும் ஊருக்கார ஊரம் வீட்டில் போய் படுத்துருப்பாங்க. அதுக்காகத்தான் இந்த நாடகம் வைக்கிறோம். இப்போ நாடகத்தில் மாதிரிலாம் கூட்டம் கிடையாது. அதே மாதிரி ராஜாவாட்டு பெரும்பாலும் 2 கைட்டையும் வேலை பிடிச்சிக்கிட்டே நிற்பார். ஏன் தெரியுமா? ஒத்தையில் முனிகினி அடிச்சிடாமல் இருக்க பயந்துக்கிட்டே. அந்தளவுக்கு ஆகி போச்சு. ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலம், பழைய கிழவங்க உள்ள காலத்தில் இந்த நாடக கலைக்கு வண்டி கட்டி வந்தாங்க. இப்போ பப்புன் டார்ச் முடிஞ்சோடனே நாங்கள் நிற்கிற ப்ரோ, ஹாய் ப்ரோ, நன்றி ப்ரோ. நேரம் வண்டியை தேடிக்கிட்டே இருப்பீங்களே, யார் வண்டி எங்கே நின்றுச்சுன்னு தெரியாமல் சில பேர் அடுத்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்புறமேலு பாஞ்சு உருண்டு ஓ வண்டி அங்கே நிற்கிறான்னு எடுத்துகிட்டு போய். ஏன்னா எத்தனை கலைகள் இருந்தாலும் இந்த நாடக கலையை மட்டும் ஏன் ஊருக்கு வைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன் வைக்கிறாங்க? நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும்னு அதிகாலை பிரம்மமூர்த்தியில் பாடக்கூடிய ஒரே கலைஞன்னா நாடக கலைஞன் தான். இன்னைக்கு ஆடலம்பாலில் வச்சிங்கன்னா எந்த கலையும் நான் குறை சொல்ல வரல. ஆடலம்பாலில் வச்சிங்கன்னா அவ்வளோதான், பொம்பளை பிள்ளைங்க உட்கார முடியுமாக்க.
இப்போ வரும்போது பூராமே நம்ம ஜட்டி பாடி தான். அது 1.5 லட்சம் கொடுத்துவிட்டு ஊருக்கார ஊரை வரி காசை கொடுத்துட்டு உட்காந்து மூலையில் அழுக வேண்டியேன். நடத்துங்க. அதே மாதிரி இந்த கேரளாவிலேருந்து ட்ரம் செட்டுலாம் கொண்டு வரிய ஜண்டை மேளமா சண்டை. ஆமாம், பொம்பளை பிள்ளைய ஊரம் வெள்ளை சேலை, ஆம்பளை பையில ஊரம் ஒரு பக்கம் மதுரை வளைச்சிருக்கேன், ஒரு பக்கம் முடியாது போட்டுக்கிட்டு கிடுமுடு அடித்து பொண்ணு மாப்பிள்ளை போய்கிட்டு இருக்கா. ஊட பவுடர் கொட்டி அடித்து மாப்பிள்ளை கண்ணு தெரியாமல் பொண்ணை வந்து இன்னொரு ஐயர் கூட்டிட்டு போயிட்டார். பூராமே நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அன்பு உறவுகளே, இன்னைக்கு எதுக்கு வந்தேன்னா நான் ஏதாவது ஒரு கருத்துக்கள்லாம் பெரும்பாலும் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு நாடு அப்படி போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இளைஞர்கள்லாம் நல்லா இருந்து நாளடைவில் கெட்டு சீரழிஞ்சு கொண்டு இருக்கிறார்கள் தமிழகத்தில். இப்போ நடந்துச்சு சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? கள்ளக்குறிச்சியில் ஜாராயம் குடிச்சு எத்தனை பேர்? 52 பேர். நீ போய் இப்போ பார்த்தியாக்க அவ்வளோதான் கணக்கு. அம்பிடுத்தேன் செத்தது நெருக்கி செத்துருக்காங்க 70 பேர். 50 பேரும் ஜாராயம் குடிச்சு செத்துருக்கேன். ஆனால் சாராயம் வித்தவன் நினச்சிருக்கேன் நம்ம பொழைச்சிக்கிறோம்ட்டு. கடைசியில் அவன் ஆயிலில் கழுதிங்க போனேன். அதே மாதிரி உங்கள் உடல்நிலைமையை பார்த்து குடிக்கிற ஆளுகளெல்லாம் தயவு செய்து திருந்துங்க. அந்த காலத்தில் சாராயம் காய்ச்சினாக பழச்சாரை போட்டு அது ஆரோக்கியமாக இருந்தது. பெருசுகள்லாம் அன்றைக்கி 16 பிள்ளை 18 பிள்ளை வைத்தாங்க. ஏன் ஒலிம்பிக்கு ஓட சொல்லவா? கிடையாது. அந்த காலத்தில் ஏன் 16 பிள்ளை 17 பிள்ளை வைத்தாங்கன்னா இந்த காலத்தில் எல்லாத்துக்கும் பொழுது வர்றதுக்கு 100 நாள் வேலை இருக்குது. அந்த காலத்தில் கிளவியை 100 நாள் வேலையாக கிளவியை பயன்படுத்தியிருக்காங்க. இன்றைக்கி அட்டையை பஞ்சா காசு வருது, இன்னைக்கு கிளவிட்ட பஞ்சு பிள்ளையாக வந்திருக்கு. அவ்வளோதான் முடிஞ்சு சொல்லி காலங்கள் அப்படி போய்கிட்டு இருக்கு. ஆனால் குடியாரனை பார்த்து திருந்தாவிட்டால் குடியை நிப்பாட்ட முடியாது. 1000 கோயிலுக்கு நீங்கள் காப்பு கட்டினாலும் உங்கள் பிள்ளையை போட்டுக்கிட்டு 10 தடவை தாண்டினாலும் குடியை நிப்பாட்ட முடியாது. குடியை நிப்பாட்ட ஒரே வழினா மனக்கட்டுப்பாடு ஒன்றுக்கே குடியை நிப்பாட்ட முடியும். சோழி முடிஞ்சு. பெண்கள் ஊரா இங்கே இருக்கிய உங்கள் வீட்டுக்காரெல்லாம் குடிச்சாருன்னா கவலையே படாதா. ஒரு ஐடியா சொல்கிறேன். வீட்டுக்காரர் குடிச்சிட்டு வரும்போது நீ என்ன பண்ணுறீங்கன்னா, வீட்டுக்கு முன்னாடி சிலுவர் குடத்தில் நல்ல மஞ்சப்பாலை கலந்து வை. கலந்து வச்சுட்டு நீ சுத்தபத்தமாக வந்து குளிச்சிடணும். அது வெண்ணி தண்ணியிலே குளிக்கணும், பச்சை தண்ணி ஆகாது. குளிச்சுட்டு உன் வீட்டுக்காரர் குடிச்சிட்டு வரும்போது காலில் விழுந்து மஞ்சப்பாலை ஊற்றி அந்த காலை நல்லா க்ளீன் பண்ணிடு. க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து பாய் இருந்தால் பாயை வரித்து உன் புருஷனை குப்புற படுக்க போடக்கூடாது, மல்லாக்க படுக்க போடும். ஏன்னா அப்போதே சூரிய ஒளி மேலே படும். படுத்தவொடனே உன் கோயில் வீட்டில் போய் எல்லா விளக்குகளையும் நல்லா கழுவிட்டு திரியை போட்டு எண்ணெயை ஊற்றி விளக்கு ஏற்றிடு. எத்தனை போட்டா கிடக்கோ அத்தனை போட்டாவுக்கும் கதம்பந்தான் போடணும். மல்லிகைப்பூ நோ கதம்பம் போட்டுட்டு உன் வீட்டில் உலக்க இருந்தால் பாரு. அப்படி உலக்க இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரி சண்டைக்காரியாக இருந்தாலும் காலில் விழுந்து உலக்க வாங்கு. உலக்க வந்து சாதா உலக்க ஆகாது. அந்த உலக்கையில் வந்து பூணு, இரும்பு பூணு இருக்கணும். நல்ல வெல்டிங் வச்சு கட்டானால வெல்டிங் வச்சுட்டு உன் குலசாமியை கும்பிட்டு கிழக்க திரும்பி உன் புரிஞ்ச மல்லாக்கப்படுத்த கிடைக்காம பாரு. வேட்டியை நீக்கி வெதரில் அடிச்சிரு. அதோடு எல்லாமே முடிஞ்சிடும். அவனும் குடிக்க போக மாட்டேன், நீயும் குடிச்சிட்டு வந்து மொத்தமான வைக்க மாட்டேன். முடிஞ்சு சொல்லி குடிக்கிற மனுஷன் எதுக்கு இருக்க? ஐயா, எல்லா பேர்த்துக்கும் தெரியுமா தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தை நடத்திட்டு வரேன். எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஆதரவற்ற இல்லத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெத்த பிள்ளை காசை வாங்கிக்கிட்டு சொத்தை எழுதி வாங்கிட்டு தாய் தகப்பனை விரட்டக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. எல்லாரும் சிந்திச்சு பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் சம்பாரித்து கடன் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையை வாழுங்க. பிள்ளைக்கு சம்பாதிக்கிறேன், பேத்திக்கு சம்பாதிக்கிறேன், நீ சம்பாரிச்சேன்னா நீ நாளைக்கு இல்லாதப்போ உன் பிள்ளை அதை அழிச்சு போடுவேன். இதே உண்மை. சரிதானே? ஏன் நான் பேசுவேன்? ஏன்னா நான் நல்லது செய்கிறவன் பேசுவேன். என்னை யாரும் கேட்க முடியாது. நீ குடிக்க யாருன்னு என்னை கேளுங்க. நான் குடியை விட்டு எத்தனை வருஷம் ஆச்சு. நானும் குடியாதேன். அதெல்லாம் நிறுத்தினால தான் இன்றைக்கி எத்தனையோ ஏழைகளை நான் காப்பாற்றுகிறேன். என்னால் முடிந்த அளவுக்கு உங்கள் ஆதரவோடு. நன்றி. இந்த உலகத்தில் யாருமே அதிக நாள் இருக்க போகிற கிடையாது. முதத்தேன் ஒரு ஆள் செத்து போனால் பாடையை கட்டுவேன், ஊருக்கெல்லாம் சொல்லி விட்டு அந்த பணத்தை தூக்குறதுக்குள்ளே மறுநாள் 1000 ஐஸ் கட்டிதேன். அப்போ ஐஸ் கட்டி பிரிச்சா இருந்துச்சு கிடையாதே. பாடிக்கு மண்டைக்கு மேலே ஒரு தூக்குச்சட்டியை வச்சுருவாங்க. அதே ஐஸு. இப்போ எங்கள் ஊர் பக்கத்துலலாம் இந்த வண்டி கொண்டு போவாங்கல்ல, சுடுகாட்டுக்கு ஒரு வண்டி, அந்த வண்டி 10,000 கேட்டேன். எங்கள் ஊர் நாட்டாம ஆளுகளை கூப்பிட்டாருங்க, வாங்க வண்டிக்கு 10,000 கேட்குனேன். குடும்பம் வேறு கஷ்டப்படுற குடும்பம், மயம் பாவம் முடியாத வய
இந்த பாடி எப்படியா தூக்கணும்னு ஜேஜிபி காரனை கூப்பிட்டாங்க. இங்கே வா, மணிக்கு எவ்வளோ வாங்குற? மணிக்கு 1500 வாங்குறியா? இந்த பாடியை நீயே பின்னாடி பக்கெட்டில் தூக்கி போட்டு கொண்டு போய் சுடுகாட்டில் அடக்கம் பண்ணிட்டு வந்துருந்துட்டாங்க. ஜேஜிபிக்காரன்னு சரின்ட்டான். உள்ளூர் பக்கெட்டில் தூக்கி போட்டு குழியை பறித்து அவனாக மூடிட்டு ஊருக்கு வந்தோடனே அவன் கூட சண்டை போடுறாங்க. மொத்தம் 35 நிமிஷம் தான் வண்டி ஓடி இருக்கு. அவருக்கு தான் காசு தருவோம்ன்றேன். அவள் பார்த்தியா, இன்னும் போகிற காலத்துலலாம் தாய் தகப்பன் செத்தா கூட கூகுள் பேயில் காசை போட்டு விட்டு கொரியரில் சாம்பலை அனுப்புறான்னு சொல்லக்கூடிய காலம் வரும். அன்றே கணித்தார் பசுமன் உணா முத்துராமலிங்க தேவரையா. ஏன் இன்னைக்கு எல்லா சமுதாயமும் பசுமன் உணா முத்துராமலிங்க தேவரையாவை சித்தரை போல ஏன் வணங்குறாங்கன்னா, முக்குளத்தூர் சமுதாயத்துக்கு தன்னுடைய சொத்துக்களை எழுதி கொடுக்கவில்லை முத்துராமலிங்க தேவரையா. என்னுடைய முக்குளத்த மக்கள் எப்படியாவது உழைத்து புழைத்துக் கொள்வார்கள், மாற்று சமுதாய மக்கள் நீங்க நல்லா இருங்கடான்னு சொல்லி 32 கிராமத்தை நிலத்தையும் எழுதி கொடுத்தவர் பசுமன் உணா முத்துராமலிங்க தேவரையா. யார் செய்வா? ஒரு அடி நிலத்துக்குள்ள இவன் நடக்க விட மாட்டேன், முள்ள வெட்டி அடைச்சிடுவேன். இவன் வீட்டில் அவன் கோழி அடிச்சுன்னா கோழியை கொண்டு விடுவேன். சட்டத்திட்டங்கள் அப்படி இருக்கு. ஒரு சாங் பாடிக்கிறோமா? ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன். பணத்து முறா பணம் பெருத்து போச்சுன்னு மன்னார்குடியில் ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன். அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரச நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. குடிதானே நாமப்பா குடும்பம் கட்ட போகுமப்பா, குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்ட போகுமப்பா, குடிதானே நாமப்பா குடும்பம் கட்ட போகுமப்பா. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல, அப்பவே சொன்னாங்க அதை நானும் கேட்கல. விடிஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க்கு கடைய தேடி நடையா நடந்து அதை எண்ணி பார்க்கல. விடிஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க்கு கடையை நோக்கி நடையா நடந்து அதை எண்ணி பார்க்கல. அண்டா குண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன், அந்த குண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன், பொண்டாட்டி கொலுச வைத்து பிறதான் அடிச்சு புட்டேன், அடிச்சு புட்டேன். எல்லாமே முடிஞ்ச பின்னே குடலம் தாண்டா வெந்தது, எல்லாமே முடிஞ்ச பின்னே வெறு வயிற்றுல தண்ணி அடிச்சு குடலம் தாண்டா வெந்தது. 30 ஆண்டு காலமா தொடர்ந்து தண்ணி அடிக்கிறவனுக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், தஞ்சாவூர் பத்தரக்கு நிலம் வச்சிருந்தேன், அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு, சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போவோம்னு, சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கையில மேல பறந்தோம், புதுசா குடிக்கையில மேலே பறந்தோம். இருக்கிற விஷம் இதுடா இருக்க இருக்க கொள்ளுவாடா, அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல. அப்பா இருக்க இருக்க
மதிப்பும் தான குறையுது, இந்த குடிநாட மறுப்பு தான குறையுது. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்த எங்க ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவரையா சொன்ன வார்த்தைகளை கள்ளிசேரி எம்கேஆர் மதிக்கிறேன். குடிச்சது போதும் ஏன் தமிழன் இன்னும் குடிக்க வேணாமுன்னு மேடை மேடைக்கு இந்த பாட்டை படிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 சம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேஸ் வண்டி வச்சிருந்தேன், 4 மரசே நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு, குடியால் எந்த நிலையாச்சு. பொம்பளை ஆளுக தான் அதிகமாக கை தட்டுது. ஆம்பளையில் ஒரு 4 பேர் தட்டினீங்க, 4 பேரும் குடிக்காத ஆளுங்க. இந்த குடிச்ச ஆளு ஊரா மண்டையை சொரிஞ்சிருப்பேன். ஒரு கோட்டரை போட்டோம், இந்த வெவ்வேறு இந்த பாட்டை படித்து இறக்கி விட்டானே. அண்ணே, நீங்கள் குடிக்க குடிக்க அது வந்து சுகமாக இருக்கும், இன்பமாக இருக்கும். இன்னைக்கு அத்தனை பேரும் பாதித்து மதுரை மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரிலாம் அதிகமாக வரக்கூடிய பேஷண்ட்டு பூரா தண்ணியிலே குடித்து குடல் வந்தவர்கள் தான் அதிகம். ஏன்னா மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரிக்கும் எனக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. அங்கே புற்றுநோய்க்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு வர்றோம் பேஷண்ட்டுக்கெல்லாம். ஏன்னா நீங்கள் அத்தனை பேருமே 100 ஆண்டு காலம் வாழலாம். பிறவி என்பது 7ன்னு சொல்லுவாங்க. போன பிறவியில் நீ என்னென்ன இருந்த? இங்கே சேர போட்டு உட்காந்துந்தியா? கிடையாது. பிறவி என்பது 1, 7 பிறவி வரப்போ 8 பிறவி வரப்போனா அதெல்லாம் பொய். ஆனால் இந்துக்கள் கலாச்சாரத்திலே நாம் வணங்கக்கூடிய தெய்வங்கள் அத்தனையுமே துடியானவை. அதே மாதிரி அன்னைக்கு முன்னோர்கள் சொன்னார். இப்போ கொரோனா வந்தவனே எல்லா பேருமே வீட்டில் மஞ்சப்பாலை தொளித்தோம். ஆனால் அன்னைக்கே நம்ம முன்னோர்கள் மாரியாத்தாவுக்கு மஞ்சப்பாலை தொளிக்க வச்சுட்டாங்க பற்றியில பாரு. அதே மாதிரி பூக்குழி இறங்க சொன்னாங்க. ஏன் இறங்க சொன்னேன்? சூடு தாங்காமல் ஓடுறதுக்கா? அப்போ பூக்குழி இறங்கினது எப்படின்னா தீ எரியும், பூரா பக்தியோடு ஈரச்சேலையோடு பொம்பளைகள்லாம் அப்படியே ஆடிக்கிட்டே இறங்குச்சு. இப்போ காலையில் பூக்குழி பற்ற வச்சு சாயந்தரம் ஜாம்பலாக பறக்குது, பூரா அதில் ஆடிக்கிட்டு திங்கு திங்குன்னு ஆடிக்கிட்டு கிடக்காங்க. மாலை ஓடுறது எதுக்கு? சைவ சாப்பாடு சாப்பிட்றதுக்கா? மாலை ஓடுறிய கார்த்திகை மார்கழியெல்லாம் இந்த மாலை ஓடும் போது கண்டிஷன் வைக்கிறீங்க. மாலை ஓட்டால் தண்ணி அடிக்கக்கூடாது, லேடிஸ் நோ. மற்ற எல்லாமே பண்ணலாம். கணேஷ் போல் ஓடுறவன் போடலாம், சீரட் அடிக்கிற ஆள் அடிக்கலாம், வெத்தலை ஓடுற ஆள் அடிக்கலாம். அதெல்லாம் ஐயப்பன் முருகன் ஏற்றுக்கிறான். இந்த முருகனுக்கும் ஐயப்பனுக்கும் மாலை ஓடுற ஆம்பளை ஆளுக நடந்து அப்போ அந்த டயத்தில் மாலை ஓடுற டயத்தில் தான் பொம்பளை ஆளுக புருஷனை ஒன்றுமே சொல்ல முடியாது. போடா வாடா, ஆமாம் வெஞ்சனை வைக்க முடியாது, சாப்பிட்டா சாப்பிடு எந்திரிச்சு போடான்னு சொல்லவே முடியாது. ஒரே வார்த்தை தான். புருஷங்களுக்கு பொண்டாட்டி மாலை மரியாதை கொடுக்குறது அன்றைக்கி தான். வீட்டுக்கார கூப்பிடும் மாலை ஓட்டுற டயத்தில் பொண்டாட்டி, சுவாமி வாங்க விரத விடுங்கள் சாமி, நான் இலையை நன்றாக அலசி விட்டேன். உடனே அவர், சாமி முட்டைக்கோசு இல்லையா, நாளைக்கு செய்து விடுகிறேன், முறையும் கோச்சுக்கிறாமல் விரத விடுங்கள். ஆனால் பொம்பளை பூரா மீட்டிங் போட்டுச்சு. இவங்களை எதுக்கு நம்ம ஜாமின்னு சொல்கிறோம்? வாங்கடி ஜவுளி கடைக்கு போவோம், ஒரே மாதிரி சிவப்பு சேலை, ஓம் சக்தி பராசக்தி. இப்போ ஒரே வீட்டில் புருஷையும் பொண்டாட்டி மாலை ஓட்டால் நல்லா இருக்கும். பொண்டாட்டி புருஷனை கூப்பிடும், சாமி முருகா விரத விட வாங்க. உடனே புருஷன், வருகிறேன் சக்தி. சாமி சக்தி, சக்தி பிரித்து திறந்து கிடக்கு சக்தி, இதை மூடி விடுகிறேன் முருகா. எந்த அளவுக்கு இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா காலங்கள்லாம். பைக்கில் இந்த 2 பேர் மட்டும் போகும்போது 3வது ஆள் ஒருத்தன் கையை நீட்டுவேன், என்னையும் ஏற்றிட்டு போகிறான் மன்னாரை குடிக்கணும். அவன் சொல்லுவேன், காற்று இல்லை, வண்டி இல்லை, பெட்ரோல் இல்லை, 2 பேர் தானே போகணும், போலீஸ் பிடிப்பாங்க. இதுவே ஒரு கோட்டரை உள்ளே ஓட்டான்னா 7 பேர்த்த ஏற்றிட்டு வருவேன். போலீஸ் நிற்க பாப்பான், போலீஸ் மன்னார் உள்ள டேஜில் எங்கள் சித்தப்பா தான்டா, எங்கள் சித்தப்பா இங்கே தான் இருக்காரு அப்படின்னு ஆய்வுன்னு பேசிட்டு போவேன். அங்கே போய் பார்த்தா போலீஸ் வேறு மாதிரி இருக்கும், கையிலலாம் இறக்கி விட்டு, இல்லைங்கய்யா நான் இல்லைங்கய்யா நான் வேணாம்னு சொன்னேன், இவங்க 5 பேர் மேலே ஏறிச்சாங்க. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டேன். அதே மாதிரி நீங்கள் அத்தனை பேருமே ஒற்றுமையாக அன்போடு சாதி மதம் பாராமல் எல்லாரும் 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கு. நன்றி நன்றி நன்றி. பள்ளிக்கூடத்து பிள்ளைகள்லாம் இங்கே உட்காந்துருக்கு. அப்போ எல்லாம் காற்றை தொட்டாத்தையும் பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பாங்க.
இப்படி தொடணும். இப்போ பிள்ளை தட்டு மாதிரி செவத்தை தொட்டாலே பள்ளிக்கூடத்தை கொண்டு விட்டுறாங்க. காலையில் ஒரு 7 மணிக்கு வரும், ஒரு 108 மாதிரி ஒரு மஞ்சள் கலர் வேணும். வந்தவனே அவங்க அம்மா 2 இட்லியை பிணைஞ்சிக்கிட்டு சுச்சு சுச்சு அவன் அழுவேன், நான் பள்ளிக்கூடம் போகல அம்மா, நான் உன் கூட இருக்கேன். இப்போ நீ இட்லி திங்கிறியா, உங்கள் அப்பையும் பூச்சாண்டிகிட்ட பிடிச்சி கொடுக்குவா. பூச்சாண்டி ஆக்கிருச்சு. இட்லியை ஒரு இட்லியை ஊட்டி விட்டு ஒரு இட்லி நீ தின்னுட்டு போய் சீரியல் போட்டு வாங்கி படுத்துக்கிடுவேன். பயலுக்கு பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து பூரா பிரிப்பேடு விளையாடுறேன். பிரிப்பேடு கேம். இந்த கேமுக்குள்ளே வீடியோக்குள்ளே ஒரு சத்தம் வருது செல்லில். 4 பேர் சேர்ந்துக்கிறாங்க. நைட்டு 1 மணிக்கு விளையாண்டுருக்கேன் எங்கள் ஊரில். விளையாடும் போது சொல்லுவாங்க, ப்ரோ மாடியில் ஏறான் ப்ரோ, ப்ரோ சந்துக்குள்ளே வரேன் ப்ரோ. ஊருக்காரன் பூரா அறுவாள் எடுத்துட்டாங்க. திருடன் எவனா வந்துட்டான்டா, சந்துக்குள்ளே வரேன் பொந்துக்குள்ளே வரேன்னு ஊரே சுற்றி கடையில் பார்த்தா 2 பேரும் வந்து ஒரு சிமெண்ட் களத்தில் உட்காந்து விளையாண்டுட்டு இருந்திருக்கேன். பிரிப்பேடு கேம். தயவு செய்து என் அன்பு தாய்மார்களே, பெரியவர்களே சொல்கிறேன், இந்த வாரம் இந்த பிள்ளை டே பால்வாடி நினச்சி வருதா, நாடகத்தே வருதா? அன்றைய காலத்தில் ஆரோக்கியம் எப்படின்னா, தஞ்சை மாவட்டம், இந்த மாவட்டம் அப்படி தானே, முப்போகம் விளையக்கூடிய சீமை எதுன்னா இந்த பகுதி தான். 3 வெள்ளாமல். நம்ம ஏரியாவெல்லாம் வானம் பார்த்த பூமி, சிவகங்கை மாவட்டம். ஒரு மழை தான் பெய்யும், அதுக்கப்புறம் மழையே பெய்யாது. 16 ஜாமிக்கு உருண்டு கொடுப்போம், கடைசியில் 5-6 தூத்த விழுந்து சாவியாக போகும். இங்கே அப்படி கிடையாது, பூராமே ஆற்று பாசானா விவசாயம். அப்படி இருந்த இந்த ஏரியாவும் இன்றைய காலத்தில் களை எடுக்க வரப்போ விட்ட ஆள் இல்லை. ஐயா என் விவசாய அன்பு மக்களே, களை எடுக்க ஆள் இருக்கா? கிடையாது. விவசாயமே இப்போ சுத்தமாக ஆளே இல்லையே. அப்போ வந்து ஒரு வயக்காட்டுக்கு பொம்பளை ஆளில் கூப்பிட்டா களை எடுக்க பூரம் சேலையை வரைஞ்சி கட்டி 30 பேர் போதும்னா 60 பேர் இறங்கி நாற்றை உழப்பிருங்க. இப்போ பெரிய சம்சாரி என்ன பண்ணுறாருன்னா, ஏசி காரை போட்டுக்கிட்டு வீடு வீடாக போய் பொம்பளையால கெஞ்சுறாரு, மேடம் நமக்கு ஒரு நாளைக்கு களை எடுக்கணும். உடனே அவங்க களை எடுக்க வரலாம், பட் கண்டிஷன் ஏசி வண்டியை தவிர எதுக்கு வர மாட்டோம். உங்கள் வயக்காட்டுக்குள்ளே காலை வைக்கிறதுக்கு முன்னாடி குட்டே பிஸ்கட் புர்ரு காப்பி. 11 மணிக்கெலாம் எல்லாத்துக்கும் நவ்வால் வடை. அப்போ தான் குசு போட்டால் பயிர் கருங்க. எங்கே இப்போ விவசாயத்துக்கு ஆள் இல்லை. என் அன்பு பெரியவர்கள்லாம் இந்த இளைஞர்களுக்கெல்லாம் விவசாயத்தை சொல்லிக் கொடுங்க. உலக நாட்டுக்கே அரிசி கொடுத்தவன் தமிழன். இன்னைக்கு நம்ம இந்திய மாநிலத்துக்குள்ளேயே நம்ம அரிசி வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. காரணம், விவசாயத்துக்கு ஆள் இல்லை. வருங்காலத்தில் இந்த விவசாயத்தை நினச்சா இந்த தஞ்சை மாவட்டம் கிடையாது, தமிழகமே வயிற்றுல நெருப்ப கட்டி இருக்கு. ஒரு சாங்கு பாடுவோமா? தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். ராமேஸ்வரம் அப்துல் கலாம். அட தென்பாண்டி ஏ ராமநாடு, அந்த ராமேஸ்வரம் அவர் சொந்த ஊரு. அந்த பேக்கரும்பா அவர் தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா. சிறகெடுத்து அணு ஆற்றலையும் உடைத்து காட்டி வெற்றிகளை குமித்தார் ஐயா. பெரும் பாசமிகு நம்மள்களா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். பள்ளி செல்லும் இங்கே உள்ள பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவராம் கலாம் அவர்கள். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா, இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம்.
தமிழக மண் மீது புகழ்த்துவேன் மேது களம் ஏறினார் தமிழக மண் மீது புகழ்ந்திருந்தார் பின் மீது கனகேறினார் தமிழக மண் மீது புகழ்த்துவேன் உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலாம் அட தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். அப்துல் கலாம் என்ன எல்லாரும் இறியிட்டீங்களே பார்த்தியா? அப்துல் கலாம் ஐயா மாதிரி ஒரு மனுஷன் பிறக்க முடியாது. பிறக்கும் போது ஏழ்மை, இறக்கும் போது ஏழ்மை. அவர் இந்தியாவுக்கு ஏவுகணை நாயகனாக இருந்து பெருமை சேர்த்தாரா இல்லையோ? நாம் பிறந்த ஒரு தமிழகத்தில் ஒரு தமிழன் என்பது நம்ம அத்தனை பேருக்குமே பெருமை. அவர் தான் அப்துல் கலாம். வடக்கே மலநாடு வழிகொண்ட நன்னாடு தெக்கையா திருநெல்வேலி சில்லாவா தட்சிணா பூமி ஆறாம்பள்ளி கோட்டை 7000 பண்ண மேற்கே மலையாளம் அது மேமலையாள நாடு அந்த மலையாள நாட்டில் அங்கே ஒரு பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை. அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க அப்ப மலையாளத்து அரசே ஏ காசி விஸ்வநாதா உனக்கு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு. இந்த மலையாள நாட்டை எனக்கு அப்புறம் ஆட்சி செய்ய ஒத்த பிள்ளைய எனக்கு தார வாத்து கொடுடா என்று சொல்லி கேட்க அப்ப காசி விஸ்வநாதே சொன்ன சொல்லு மாறாம நான் 60 பிள்ளையும் செல்லமாக வளர்த்து மாறே. இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தார வாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் மடிப்பிச்சையா தார வாக்குறேன். இது மலையாள நாடு கொண்டு சென்று வளர்த்து ஆளாக்கு என்று சொல்லி மலையாள நாட்டுக்கு 60 பிள்ளையும் தார வாக்க. இந்த 60 பிள்ளையும் மலையாள நாட்டில் செல்லமாக வளர்த்து வருங்காலம். இந்த 60 பிள்ளையும் வளர வளர முப்போக விளைஞ்ச மலையாள ஜீம கடும் பஞ்சமடைய அட என்னடா பஞ்சம் இந்த பஞ்ச வர காரணம் என்ன? எத்தனையோ கோடாங்கிய கூப்பிட்டு மலையாள நாட்டில் மண்டு குறி பார்த்தாலும் அங்கே உடுக்க உடச்செறிஞ்சிரும். அப்ப இந்த குறி சொல்ல அழுலையா என்று சொல்லி கோசு குண்டுல இருந்து ஒரு கோடாங்கிய கூட்டிட்டு வந்து மலையாள நாட்டில் அதிகாலை 6 மணிக்கெல்லாம் மண்டு குறி வாக்கையில அப்ப உடுக்க அடிச்சு அந்த கோடாங்கி சொன்னானா இந்த 60 பிள்ளை இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்துருச்சு. இது 6 அடி வேங்கடா, இது 1000 யானை கொண்ட பழமுடா. இந்த கருப்பு சங்கிலியில கட்டுனாலும் கட்டுப்பட மாட்டாது. அட இவன் தாண்டா 18ஆம் படியட்டா. அப்ப இந்த கருப்பு இனி நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு புரும் என்று சொல்லி என் 18ஆம் படியான விரட்ட வழி தெரியாம நாட்டு மக்கள் கலங்கும் காலம். அப்ப உச்சி நல்ல நேரம் 1 மணிக்கு ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு என் 18ஆம் படி பெரிய கருப்ப பெட்டிக்குள்ள அடைச்சிட்டாண்டா மலையாளத்தான். அப்ப மலட்டாட்டு தண்ணியில என் கருப்பையும் பெட்டி வருதுடா ஒத்தையில. அப்ப என் கருப்பை எந்த திசையில போய் இந்த தமிழ்நாட்டில் இறங்குறது தெரியாம அப்ப காத்தடிக்கும் திசையெல்லாம் அங்கே மலையாள நாட்டை விட்டு இறங்கும் போது அந்த அழகு மலை எல்லாம் கவலா அங்கே ஒரு 18 திருடர்கள் அழகர் கோயிலுக்குள்ள நுழைய அப்ப 18ஆம் படி கருப்பேன் பெட்டி இறங்குதுடா அழகர் கோயில். அந்த 18 திருடர்களையும் 18 படியாக்கிட்டேன் அழகு மலை காவக்காரன். என் 18ஆம் படி பெரிய கருப்பை வணங்கி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வட்டம் நெடுவாக்கோட்டை அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ ராஜ வளவண்ட ஐயனார் திருக்கோவில் விடையாட்சி விழாவை முன்னிட்டு இன்றைய தினம்
இந்த நாடகத்தை பிரார்த்தனை நாடகமாக நடத்தக்கூடிய அன்பு குடும்பத்தார்கள் ராசி எஸ் கோபாலசாமி விஓ நெடுவாண்டார் மற்றும் ராசி இல்ல குடும்பத்தார்கள் நெடுவாக்கோட்டை அன்பு உறவுகளுக்கு பாதம் தொட்டு நன்றி நன்றி நன்றி. இங்கே இருக்கின்ற நாடக கலைஞர்கள்லாம் பேர் வாங்கினவங்க யூடியூப்பில் ஃபேமஸ் ஆனவங்கெல்லாம் எங்கேயாவது பொழைச்சிக்கலாம், என்னையத்தையும் சொல்கிறேன். ஆனால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த கலைஞர்களுக்கு ஒவ்வொரு ஊரும் வாய்ப்பு தரக்கூடிய ஊரெல்லாம் என்னையை பொறுத்தளவு நீங்கள் அத்தனை பேருமே கடவுள் தான். நன்றி. இந்த வயதிலையும் இந்த கலையை அந்த திறமையோடு இன்னும் வாழ வைத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த 4 பேர்த்தையும் நான் வணங்குறேன். நன்றி நன்றி நன்றி. தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு புதுக்கோட்டை முத்தமிழ் நடிகர் சங்க செயலாளர் சுப்பிரமணியிடம் இங்கிருந்து கிராமத்தார்கள் போன் அடித்து, சுப்பிரமணி அந்த நேரம் வாக்கிங் சென்றதால் போனை எடுக்காமல் திருப்பி வள்ளிதர்ம நாடகம் வேண்டுமென்று நான் மணப்பாறை பக்கம் செல்லக்கூடிய நாடகம் நின்றதால் கிராமத்தார்கள் எம்கேஆர் வர வேண்டும் மற்றும் எம்கேஆரோடு சேர்ந்து நாடக உறவுகளும் வர வேண்டும் என்று அழைத்து இன்று சாயந்தரம் ஒரு 5 மணியை போல் ஒரு மகேந்திரா வேனை வாடகைக்கு பிடித்தால் அந்த மகேந்திரா வேனை எஃப்சி முடிஞ்சு 7 மாதம் ஆச்சு. எல்லாமே போட்டிருக்கடா. எவன் உத்தமனா உனக்கு தெரியுதா? அப்படி சொன்னாதான் நாளை பண்ண நாடகத்தை கொண்டு கூட்டு போவேன். தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த அற்புதமான மேடையை அலங்கரிக்கும் நிகழ்வாம் சரி வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான அந்த தங்க நட்சத்திரம் என்ன வாடு வளர்ப்புறாங்க. புதுக்கோட்டையை சேர்ந்த PK ராஜாராம் அவர்கள் இந்த மேடையிலே வேடன் விரத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலினும் இனிமையான கோகிலவாணி கொஞ்சம் மொழி பேச ரஞ்சிதம் பாட்டுக்கென்று பிறந்த ஒரு பைந்தமிழ் செல்வி எங்களது புதுக்கோட்டையைச் சேர்ந்த ராஜ சுலட்சணா அவர்கள் வள்ளியாக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து இந்த மக்கள் மத்தியிலே அன்பை பெற்று நானும் எங்கள் அண்ணனும் ஆடாத நாடகமே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் நான் எங்கள் அண்ணனும் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். பொம்பளையாளுக்கெல்லாம் ஆள் ஒல்லியாக இருப்பாப்புல. சூப்பர் சிங்கரில் பார்த்துருப்பியே. அவ்வளோதான் 4 கிலோ 5 கிலோ தான் இருப்பேன். முத்துச்சிருப்பி நாடக உலகத்தில் வந்து அதே மாதிரி எனக்கு ஜோடியாக நடித்தவங்க தான் தாமரை செல்வி பிக் பாஸில் இருக்காங்க. முத்துச்சிருப்பிலாம் ஃபோன் அடித்தா என்கிட்ட பேசுவேன். எங்கள் அண்ணன் எங்கேனே இருக்க? புதுக்கோட்டை பக்கம் நாடகம்டா, பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கேன். காரைக்குடி பக்கம் நாடகம்டா, ரோட்டில் நிற்கிறேன்னு சொன்னவே 4 நாளைக்கு முன்னாடி ஃபோன் அடிக்கிறேன். அமெரிக்காவில் இருக்கேன், போன வைடான்றேன். நான் இன்னும் இந்த அருப்புக்கோட்டையை தாண்ட முடியாதா? காரணம் உன் கப்ளிங் பண்ணிட்டதேன். மசுரை ஏதாவது நட்டு வை, இல்லைன்னா கப்ளிங்கு மாற்று. அப்படியே இருக்கே வெதநெல் காய போடுற நிலை மாதிரியே. போதும்ப்பா. பாசத்துக்குரிய இன்னைக்கு வந்திருக்கிறார் ஒரு நாரதர். பொம்பளையெல்லாம் போயிடாதியே. அந்த ஆள் மண்டையை பார்த்தாலே உங்களுக்கு சிரிப்பு வரும். அப்படியே சைக்கிள் பெடல் மாதிரியே இருக்கு மண்டை. எனது அன்பு சகோதரர் புதுகையை சேர்ந்த தங்கமணி அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமுது என எத்தனையோ ஆறுமணி சக்கரவர்த்தி நடிகர்களுக்கு நான் ரசிகன் தான். கலைஞன் ரசிகன் கலைஞனுக்கே இருக்கணும். அவன் தான் நடிகன். உண்மை தானே? இவரை ஒரு உண்மையிலே திறமையான ஆள். இவர் பாடக்கூடிய பாடல்லாம் எல்லாத்துக்கும் பிடிக்கும். எங்களது கரூர் TM முத்துக்குமார் அவர்கள் ஆறுமணிய பின்பாடல். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடல. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடல. உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழல. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடல. உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழல. மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா? மானம் பெரியதென்று வாழும் மனிதர்கள்
தலைவர் வான் என்று சொல்வதில்லையா தன்னைத்தானும் அறிந்து கொண்டு ஊருக்கு சொல்பவர் தலைவர்கள் ஆவதில்லையா உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் துருரு, 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 லலலலா, லலலலா, லலலலலலலலலலா. அருமையான பாட்டு. நீங்களாவது ஐயா உங்க வயசுக்கார ஒரு பெட்டிக்கார நான் சந்திச்சேன். ஒரு வயசானவர், அவருக்கு இப்போ உள்ள பாட்டுலாம் தெரியாது போல. நான் டான்ஸை லவ் பண்ணி சொல்லிட்டு பாட்டு பாடுறேன். குருவாயூரப்பா குருவாயூரப்பா நான் கொண்ட காதலுக்கு நீதானே சாட்சி அப்படின்னு பாடினேன். அவர் வயசானவர் பாட்டு தெரியல. அவர் கிளம்பிட்டார். குருவாயூரப்பா திருவர் தருவாய் நீ அப்பா. நான் உடனே ஐயா அந்த பாட்டு இல்லை, குருவாயூரப்பா இதாண்டா குருவாயூரப்பா. கடைசியில் பஜனை பாட்டு மாதிரி பாடி டான்ஸை தொடாமல் வந்தேன்னு சாமி பாட்டில். நீங்கள் எல்லா பாட்டும் பாடி ஆளுமா டோலுமா பாடுவீங்களா? வேணாம் யாரும் கட்டில் பிறந்த கலந்த ஆளு படக்குன்னு கீழே விழுந்து மண்டை உடஞ்சோம். மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்குத்துவான் கோடகிரி குமரன் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் எங்களது மணப்பாறை அருகாமல் உள்ள கோயில்பட்டியைச் சேர்ந்த செல்வம் அவர்கள் மிருதங்கத்தை செய்ப்பார்கள். கைதட்டினாங்க, எல்லாரும் தட்டிட்டாங்க. வெத்தலையை குறைச்சி போடு. 50 கிராம் 100 கிராம் வெத்தலை போடலாம். 2 கிலோ 3 கிலோ என்னமோ ஆட்டுக்கு அகத்துக்குள்ள கட்டுற மாதிரி அங்கிட்டு துப்ப முடியாது, கவட்டுக்குள்ளே துப்பிக்க நல்லா வருவேன். சிறந்த முறையில் இங்கே பலவாத்திய கலைஞர். உண்மையிலேயே 50 ஆண்டு காலம் சின்ன 13 வயசுலேருந்து குடும்ப கஷ்டத்துக்காக படிப்பை விட்டு திண்டுக்கல் அங்குவிலாஸ் கம்பெனி நாடக கம்பெனி பெரியவங்களுக்கு தெரியும், அதில் வாசித்த ஒரு மாமேதை எங்கள் அண்ணன் ராஜேந்திரன் அண்ணன். திண்டுக்கல் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். இந்த வயதிலையும் உழைத்து வாழக்கூடிய இந்த தமிழனை நான் வணங்குறேன். வாழ்த்துக்கள் அண்ணே. இங்கே தாளத்தை இசைக்கக்கூடிய புதுக்கோட்டை அருகாமல் உள்ள பூவரசகுடி தான் சொந்த ஊர். இந்த தாளம் போடுறவருக்கு அங்கே இருக்கக்கூடிய கருப்பேன் ஐயனார் மாரியத்தா எல்லா கோயிலுக்கும் பூஜாரின்னா அவர் தான். தாளத்தை இசைப்ப அதுக்காக கையெழுத்து கும்பிட்டு அதை எடு இங்கிட்ட வந்து தாளம் போடு போடுனே.
இதுக்கு தான் உன்னை நாடகத்துக்கு கூட்டு வரக்கூடாது. சத்தம் கேட்கக்கூடாது, தூங்குற ஆளுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். இந்தா இது ரைட்டு, போய் வார்ம் அப் பண்ணு போ, நல்லா ஒர்க் பண்ணு போ, சத்தமே கேட்கக்கூடாது. சிறந்த முறையிலே இங்கே சீன் அமைப்பு லட்சுமி சீன் கம்பெனி இருக்கும் இடம் மன்னார்குடி லட்சுமி வண்ண திரை அமைப்பு சூப்பர். வருஷம் வருஷம் பெயிண்ட் தான் அடித்து மாற்றுவேன். உனக்கு செலவு, உனக்கு பெட்டியில் ரிப்பேர் ஆனால் வேலை ஆக்கணும், உனக்கு டெய்லி கருப்பாக சாதம் போடணும், உனக்கு தொலி குஞ்சா ஒட்டணும். ஆனால் என் பங்காளி தாளக்காரதான் ரொம்ப யோகாரன். 45 வருஷத்துக்கு முன்னாடி அடித்த இரும்பு இன்னும் கரையவே இல்லையே. நீ பொழைச்சிக்கிறப்போ காசு ஊரா நல்லா இருக்கும். அடுத்தபடியாக தெல்ல தெளிவாக ஒலி ஒலி அமைப்பு ஸ்ரீ சக்தி ஆடியோஸ் காஞ்சிக்குடி காடு. சக்தி சக்தி தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, 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 தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. இந்த ஊர் என்ன, சொந்த வீடு என்ன, இந்த ஊர் என்ன, சொந்த வீடு என்ன, ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. நான் கேட்டு தாய் தந்தை படைத்தார, நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா, இல்லை என பிள்ளை என கேட்டு பிறந்தாடா, தெய்வம் செய்த பாவம் இது கோடி தங்கச்சி, ஒன்றால் பாவம் தின்றால் போச்சு இதுதான் என் கட்சி. ஆதி வீடு அந்தம் காடு இதில் நான் என்ன, அடிய நீ என்ன ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. பெரும் கோயில் இதில் என்ன அபிஷேகம், உன் மனமெங்கும் தெருக்கூத்து பகல் வேஷம், பெரும் கோயில் இதில் என்ன அபிஷேகம், உன் மனமெங்கும் தெருக்கூத்து பகல் வேஷம், கல்லிக்கல்ல முள்ளில் வேறு கோடி தங்கச்சி, காட்டுக்கேது தோட்டக்காரன் இதுதான் என் கட்சி. கண்டதென்ன கொடுப்பதென்ன இதுதான் என்ன, மணந்த தாரம் என்ன ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலே வேதாந்தம், பண்ணை தோண்டி கண்ணீர் தேடும் அன்பு தங்கச்சி, என்னை தோண்டி ஞானம் கண்டேன் இதுதான் என் கட்சி. உண்மை என்ன பொய்மை என்ன, இது தேன் என்ன கடிக்கும் தேன் என்ன ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு.
தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. பெண்கள் கூட்டம் தான் அதிகமா இருக்குது. அப்புறம் அண்ணே எப்படி நல்லா இருக்கீங்களா? அப்புறம் மாமா நீங்க திண்டுக்கல் நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப அமக்கலமா உட்காந்துருக்கீங்க. சமூன்னு நீங்க அப்புறம் அண்ணே ஒளிபெருக்கி நீங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓ என்னன்னே தெரியல. திண்டுக்கல் 2 வாரமாவே ஒரே மார்க்குமாவே இருக்கிறா. உங்களை கேட்டுக்கிட்டே இருக்கிறா. உங்க தம்பி நல்லா இருக்காப்லையா? வந்தமா பட்டமா படமா இருக்கட்டும். நமது பணியோடு தொடர்புமே. ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா இழந்த போலும் தோப்பு தாண்டா நான் ஏறி பட்டுமா பழத்தேடானும் பறிக்கட்டுமா? ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா இழந்த போலும் பக்காவா இருக்கு. அண்ணே கேட்டா ஒரு முத்தம் கொடு. இனிமேல் நீங்களே தினமையும் கூட வந்துருங்கண்ணே, பிரச்சனையே இருக்காது. நேற்று போனவெல்லாம் ஒளிபெருக்கி நான் வெளியில கேட்கவே இல்லை. ஆனா உண்மையிலுமே இன்னைக்கு நல்லா இருக்குண்ணே. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சானே? ஆயிருச்சா? ஆகல எனக்குள்ள என்ன கல்யாணம் இல்லை. உண்மையிலுமே ஒளிபெருக்கி ரொம்ப அழகா. அவர் ஒத்துக்க மாட்டாங்க. ரசிகர்னா நீ இப்படி தானே இருக்க வேண்டும். ஏக்கா அப்படி உட்காந்து நாடகம் பார்க்குறீங்களே, இப்படி வரைக்கும் உட்காந்து நாடகம் பார்ப்பீங்களா? இப்படி வரைக்கும் உட்காந்து நாடகம் பார்ப்பீங்களா? சரி சரி சந்தோஷம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பகுதியில் மாமா ஆண்கள் முன்னாடி உட்காந்து பெண்கள் பின்னாடி உட்காந்து நாடகம் பார்ப்பாங்க. ஆனால் நம்ம பகுதி இந்த பகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா பெண்கள் நல்ல சமரசமாக உட்காந்து ஆண்கள் பாதி பெண்கள் அப்படியே எல்லாரும் கலந்த அரிசியும் பருப்பும் கலந்த மாதிரி உட்காந்து நாடகம் பார்க்குறீங்க. விடியலுக்கு ரொம்ப பொறுமையோடு எம்கேஆர் நம்ம சந்திக்க வேண்டும். வரக்கூடிய ஆளுகளை பூங்குயிலே பூங்குயிலே நான் எத்தனை நாளாக காத்திருந்தேன்.